அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம சுரேஷ் இருந்துட்டு மன்னிப்பு கேட்டானே இந்த வீட்டில் இருக்கலாம், மன்னிப்பு கேட்க முடியலனா இப்போவே நீ வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் இவன் இந்த வீட்டுக்கு தேவையே இல்லைடா சுரேஷ், இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா உங்கள் அம்மா இந்நேரம் நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போயிருப்பா. அந்த அளவுக்கு இவங்க பொண்டாட்டி லக்ஷ்மியோட மனசை அவ்வளோ தூரம் காயப்படுத்தியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என் அம்மா என் அப்பா தான் ரொம்ப முக்கியம், அவங்கள அனுசரித்து இந்த வீட்டில் இருக்கிறதுனா இல்லாட்டி வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கடுத்ததாக மதியம் எதையும் பேசாமல் அங்கேருந்து நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, என்னாச்சு மதி, ஏதாவது பிரச்சனையா, நீ மட்டும் தனியாக வந்திருக்க, மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கல்லப்பா, யாரோ ஏதோ சொன்னாங்க மிரட்டினாங்கன்றதுக்காக நீங்கள் என்னை இப்படி ஒரு குடும்பத்தில் மாட்ட வச்சிட்டிங்களேப்பா, அந்த அம்மா என்னெல்லாம் பிளான் போட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் மதி வந்து சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, பொண்ணு கொடுத்தாச்சு, வா அடிமையாக இருந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மா பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா, மதியோட அம்மாவையும் அசிங்கப்படுத்தி வெளியே துரத்துறாங்க. இந்த விஷயம் நம்ம மதிக்கு தெரிஞ்சு அவங்க இன்னுமே கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.